என்றது எரிய மாட்டேங்குது. பார்த்து காற்று காற்று இல்லாத இடத்துல போட்டு. ஏய் அவன் கையை கொளுத்திடாதடா. அவன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு விசில் போதும். இரு இரு ஃபர்ஸ்ட் வந்து நெருப்பு வந்து பத்திக்கிட்டு நல்லா, அதுக்கப்புறம் வந்து பானை எடுத்து. அது எதுக்கு இப்போ பிடிக்கிற? அது ஹீட் ஆனா மட்டும் பிடிச்சிருப்பா. நீ பெரிய இங்கிலீஷ் பேர் தான் ஒத்துக்கிறோம். எடுத்துடலாம். ஜெகனுக்கு என்ன ரொம்ப வெக்கம்? நீ தானே என்னமோ பண்றா. ஏய் உன்னை நம்பிதான் அவங்க காசு போட்டிருக்காங்க. 5 முட்டை 4 பேக் நூடுல்ஸ் எல்லாம் உன்னை நம்பிதான் காசு இறக்கி இருக்காங்க. நீ இப்ப சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனா எப்படி? வா நெய்ய போடு. எது இதுல ஆயில் என்ன போட்டுலாம். தண்ணி வேணும். மொட்டை வறுத்து கடைசியில நூடுல்ஸ் போடணும். மொட்டை போட்டு வறுக்கணும் முதல்ல. எப்படி செய்யறதுன்னு சொல்லணும் ஆடியன்ஸுக்கு. ஏன்னா மேகி எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க நிறைய பேர். எல்லாம் உங்க வீடியோ பார்த்தா இனிமே மேகி செய்ய போறாங்க வீட்டுல. இல்ல டேஸ்ட் வரதா சாப்பிடனா 2 நாளைக்கு பாத்ரூம்ல கிடக்கணுமா? என்னடா அதுக்குள்ள அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் மறுபடியும் வேற சாப்பாடு. செய்யறதே தெரியாது. இந்த பையன் கூட செய்யறது தெரியும். அவனோட தம்பி தான், கூட பிறந்த தம்பி தான். ஆனா அவன் எங்க கூட சுத்துறதே அவங்க அம்மாக்கு தெரியாது. இன்னைக்கு அவங்க அம்மா அப்பா மேரேஜ்க்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? அன்னூர் தான்டா. ஏன்டா உன்ன மேரேஜ்க்குள்ள கொண்டு போக மாட்டாங்களா? ஏன் உனக்கு மேரேஜ் ஆகும்? டேய் மேரேஜ் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு போய் பாரு. அதுக்கெல்லாம் டைம் இருக்குங்கண்ணா. இப்பலாம் இல்ல இருக்கு. 2 மாசம் முடியட்டுல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆயிடுச்சுங்களாண்ணா? எனக்கு இன்னும் ஆளு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சொல்லுங்க. உங்க ஊர்ல நல்ல பொண்ணு இருந்தா சொல்லு. எங்க ஊர்ல ஒருத்தங்க நாளையுமே எங்க ஊர்ல ஒருத்தங்க இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. மாப்பிள்ளை பார்த்தாச்சா? டீச்சர் நல்லா இருப்பாங்களா? நான் ஏனா தள்ளிக்கு நான் உடைச்சிட்டேன். கை சுட்டு அவன் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த முட்டையில தான் இருக்கு. நானே ஏய் சுட்டுச்சா கை பாரு. என்ன கொட்டிச்சு கையில? அதெல்லாம் பிரச்சனையா? அது எதுக்கு ஊத்துற? மெண்டல் ஆம்லெட் போடுறதுக்கு. ஆம்லெட் எல்லாம் நான் போட்டானா? எத்தனை முட்டை? ஊத்துற அப்படியே ஊத்துறா. வேணா நான் போட்டானா அப்புறம் போடுச்சே. இல்ல டோட்டலா எத்தனை முட்டைன்னு சொல்லு. டோட்டலா 3 நான் இதுல ஊத்தி இருக்குது. இதுல 3 முட்டை போட்டுருக்கேன். ஓகே. அது எதுக்கு ஒரு முட்டை தனியா வச்சிருக்க? அத அந்த பையனுக்கு ஆம்லெட் வேணும் மாமா. ஓ நீ ஆம்லெட் வேற சாப்பிடுவியா தனியா? நான் இல்ல அது அப்படியே எனக்கு தரணும். நான் கேமராக்கே சூடே போகுதுனா? இல்ல கேமரா ஒண்ணு காலைக்கு மரிச்சு உள்ள கணக்கு வர அவ்வளவுதான். நான் இது பண்றேன்னா நான் அது நல்லா பொடி பொடியா எடுத்து விடு. கல்லு போட கூடாது. நான் கல்லு உப்பு தந்தேன்ங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட். நல்லா வெந்துச்சுனா கீழ வரைக்கும் தட்டல போடு. நல்லா புடிக்கா வாங்கி புடி. ஸ்மார்ட்டான பசங்க. கிடைக்கும்.
நான் அப்படியே வை நான் ஆம்லெட் வச்சிரேன் ஏய் வெசம் रे ஓகே உனக்கு கடைசியா கடைசியா சாப்பிடுவோம் இது சாப்பிட்டு ஆளி கடைசில சரியா இப்ப கிடையாது வீணா தண்ணி இங்க குடிச்சுக்கிற பாருங்கண்ணா ஆனந்த ஆனத்துக்கு வைக்க மாட்டானுங்க நீச்சல் ஆட சுத்தமா தெரியாது டேய் நூடுல்ஸ் அப்படியே சாப்பிடாத பேக்கெட் பிரிக்கிறியா பட் வெரி ஏப்பா மசாலா இருக்கு மசாலா எனக்கு மசாலா இருக்கான்னு பார்த்தேன் விட்றாதே என்னங்க சாப்பிடு ஏய் இதுல நூடுல்ஸ் எல்லாம் போட்டு பண்ணு அதான் சாப்பிடுவேன் இல்ல போட்றாதே ஏய் ஜெகன் நீதான செஃப் முன்னாடி வா போய் அடிச்சுக்கணும்னு நினைச்சீமா நான் மட்டும் அந்த ஓஸ்கோல வச்சு கட்டி வச்சேன் உங்களை கட்டி வைக்கிறேன் பாருங்க இப்போ கயிறு மட்டும் இருந்தா நீ சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கியா இன்னும் அது தண்ணியே கொதிக்கல அப்படியே உட்காந்துட்டேன் இதவே எடுத்து சாப்பிட்றவங்க நான் விட்டா அதவே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எங்க இது கம்மியாகுது நீ தானே பக்கத்துல உட்காந்துருக்க கம்மியாயிட்டு இருக்கு முட்டை நான் போட்டதே இவ்வளவுதாங்க நானே ஒண்ணு ஹாய் பாரு சாப்பிட்றேன் அதான் தனியா ஆம்லெட் தெரியும் ஆம்லெட் பார்த்தா உனக்கு ஹாஃப் பாயில் தான் கரெக்ட் உனக்கு ஹாஃப் பாயில் ஏதோ நான் வடசட்டில் போட்டு வறுத்து அங்க போய் ஃபோன் பண்ணி மஞ்சள் தனியா போகுது தண்ணி கொதிக்கணும்ல பண்ணலையா ஆமாண்ணா அதுக்கு தானே டைம் ஆகும் ஏய் ஜெகன் ஐயோ பாரு வெக்கத்துல அப்படியே வெக்கத்தின் உச்சம் சீக்கிரம் அந்த இன்னொரு போஸ்டிங்க ஜெனே இங்க பாரு இங்க வந்தாங்களா போன் டைம் வந்தீங்களாண்ணா போன் டைம் யாரு நீங்க வந்தேன் அதான் உன்னை பார்த்தேன் அன்னைக்கு நீ வந்து வேற சமைச்சு சாப்பிட்டு பாத்ரூம்ல இருந்த அதனால உன்னை பார்க்க முடியல நான் இல்லைங்கண்ணா ஒரு அண்ணா இந்த 3 ஜேசி என்னோட இந்த டிராக்டர்ல என்னோடதுன்னு சொல்லிச்சா டிராக்டர்ல ஒரு அண்ணா 3 ஜேசிபி என்னோடது இந்த டிராக்டர்ல என்னோடதுன்னு சொல்லிச்சா ஓ ஜேசிபி என்னோட டிராக்டர்ல ஜேசிபி எல்லாம் இங்க வரையில அங்க இருக்கேன் அதுவா ஒரு அண்ணா சொல்லிச்சா சொல்ல ஏன் அது அந்த அண்ணா இல்ல அந்த அண்ணா வேலை செய்யறாடோ அது அந்த அண்ணா வந்து சும்மா டூப் படிச்சிட்டு இருக்கா பயமில்ல அப்படிதானே சொன்னோம் வந்துட்டேன் உங்களுக்கு இவனுக்கு நான் எனக்கு அவுட் பஸ்னா அவுட் பஸ்ஸா யார் குடிப்பா அம்மாவா அம்மா இல்லாட்டி எங்க அப்பா கூட போயிட்டு எஸ்ஐவி தானே பக்கம் இந்த கார்னர்ல ஒரு ஸ்கூல் இருக்குல்ல அந்த அவருக்கு ஸ்கூல் தெரியும் சிறுமுகை தானே நானே போயிருக்கிறேன் ஒரு டைம் நானே ஒரு அண்ணா அவுட் பஸ் போய் கட்டுறேன் ஏபி சிரிவியா another pinch of salt சேர்த்து நான் புதினா தண்ணி கொஞ்சம் புரியலங்கற நான் வீடியோ நல்லா பாத்து வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன் புரியலாமா இதுல குதிக்கல் வேற ஆழம் வந்துற போகுது அந்த அண்ணா காலம் இல்லைங்கண்ணா இங்க நல்லா ஆள் இருக்குல்ல மூஞ்சி நலைவேலியே தப்பிச்சேன் மூஞ்சி நனைவே இல்ல என்னண்ணா மூஞ்சி நனையிலையா ஆமாண்ணா அட வரல இனி அடுத்தது இவன் குதிப்பான் அங்க வேணா குதிப்பேனா பேர் மறந்து போச்சு இவன் பேரு மோகித் அங்க வேணா குதிப்பேனா அந்த பாலம் மோகித் வெயிட் இழுப்பீங்களா மேல இழுப்பீங்களா என்னோட வெயிட் இங்க இருந்தா ஐயோ நீ ரொம்ப வெயிட்டா இருப்ப நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன் சின்ன பையன் நினைச்சா சொல்லாம இருந்தா இழுத்துருந்துருக்க நீ வேற ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்க அவன் எப்படி இழுக்க முடியும் இருங்க வந்துடுறேன் நம்ம சாமி இப்போ இல்ல இருந்து லிஃப்ட் அடிச்சு தண்ணி வந்து இந்த டேம் தண்ணி தானா பிரச்சனை இல்லைல்ல நல்ல தண்ணி நல்லது இதுதானே நம்ம குடிக்கிறதுக்கே போகுது அப்படியா அங்க பாருங்க அதுல இருந்து நமக்குள்ள கிக்க போ ஏன் நீ வெக்கப்படாதப்பா வெக்கப்படாம சொல்லு டேய் டேய் இங்க பாரு இங்க பாரு ஜெக இங்க வா நீ வா ஏன் இவ்வளவு வெக்கப்படுற நீ பார்த்து பதனமா இருக்கணும் சரி என்ன ஜெக நீ உட்கார் தர்னிவாசன் இந்த பிஹெச் காலேஜ் அந்த இதெல்லாம் இங்க இருந்து வாட்டர் போகும் நன்னாங்க போட்டு எத்த மாட்டீங்களா முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு ரெடி ஆயிடுச்சா எதுக்கு உள்ள போட்றாத எதுக்குடா முட்டை தனியா வச்சிருக்க செய்யறதுங்கண்ணா தள்ளுங்கண்ணா நீ செய்ய போறியா உனக்கு தனியா நான் இதுலயே வைக்கிறேனா சரி சீக்கிரம் செய் வெய் வெய் நாங்க பார்க்கணும் இல்ல அப்படியா டேய் கை சுற்ற போகுதுடா பையனுக்கு கொஞ்சம் மூளை ஜாஸ்தி குடிச்சப்னா பாறாவன் போய் துப்பு போடலாமா போட்டாச்சு வைக்க செய்யணும் மாறி போறேன் எனக்கு தேவையாடா ஆம்லெட் வேணும் கலக்கி வேண்டாம் ஆம்லெட் 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 வேற நீ தோசைல வச்சுக்கிறியா அப்படியே வேக வைனா அதுக்குள்ளே வெக்கப்படுறான் ஏய் ஜகா இங்க திரும்ப இல்ல ஆஃப் பண்ணிட்டேன் ஏன் இப்படி வெக்கப்படுற வீட்டு தந்து
டேய் நீ என்ன பொட்டப்புள்ளியா? போட மாட்டாங்க எங்க அக்காட்ட நீ பொட்டப்புள்ளியாடா? பொட்டப்புள்ளியா? எப்படி வைக்கப்படுற? எங்க பாக்கட்டும் பொட்டப்புள்ளி ட்ரௌசர் கலரா பாக்கட்டும் பொட்டப்புள்ளி. என்ன பண்றா அது எனக்கு டேய் அவன் தனியா சாப்பிடுறதுக்கான செஞ்சிடறான். நீ எதுக்கு அதை எடுத்து இல்லண்ணா நோட்டீஸ் இதை இவன் சாப்பிட்டுக்கிட்டோம் அது கொஞ்சம் டிசைனுக்கு இதை வேணா போட்டோ எடுத்துங்க தனியா. இது யாருக்கு? எங்களுக்கா? எங்களுக்கு இவ்வளோலாம் வேணாம், கொஞ்சம் போதும். டேய் நீங்களும் சாப்பிடுங்க, நிறைய வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஏய் பானையை விட்டு போயிடா. பானையை சொரண்டு யாரு? விஜய் நான் புள்ள, அப்புறம் ரமேஷ் மாமா புள்ள. ഇവനുണ്ടല്ലോ, ഇവന് ഒന്ന് കുറച്ചേരം കുക്ക് ചെയ്യും. ഹീറ്റ് ഏറിനോണ്ടാ കുതിച്ചിരുവാ തന്നെയില്ല. ഹീറ്റ് ഏറിനോണ്ടാ കുതിച്ചിരുവാ. போர் அடிக்குண்ணா. சும்மாவே ரொம்ப நேரம் கட்டு. அது மலையாளம் தானே. இங்கிலீஷ் மலையாளம் நீ கேளு கேளு. நீ வரிய கேரளாக்கு போலாம். நான் கூட்டிட்டு போய் விட்டுறேங்க. மலையாளம் தெரியுமா உனக்கு? எங்க பேசு. கேவா பையா மலையாளம் இல்ல அண்ணா, அது ஹிந்திக்கார ஆட்கள் வேலைக்கு வருவாங்களா? அவங்க கிட்ட பேசி இங்க ஹிந்திக்காரங்களாம் வருவாங்களா வேலைக்கு? கேரட் ஃபேக்டரி இருக்குங்க. நாங்க இங்க ஃபேக்டரி இருக்கா? மஷ்ரூம் ஃபார்ம் இருக்கா? சின்னதா மஷ்ரூம் ஃபார்ம். அது ரொம்ப பெருசா இல்ல, சின்னது. அங்க ஹிந்திக்காரங்க தான் வேலை செய்யறாங்க. அந்த வீட்டுக்கு அந்த அங்க ஒரு வீடு இருக்குதுங்களா, அது வரைக்கும்ண்ணா. நான் இவன் புளிட்டு இருக்கிறாண்ணா, அவ்வளோ பெருசா இல்லைண்ணா. அந்த மரத்தோரத்துக்கு எனக்கு இது தான் அவளுக்கும். ഞങ്ങളെ കുക്കിംഗ് ഒക്കെ കഴിഞ്ഞു. നൂഡിൽസ് ഒക്കെ ഉണ്ടാക്കി ഞങ്ങൾ കഴിച്ചു. ഏയ് പാണ എങ്ങനെ എടുത്ത് വെച്ചാ இது நல்லா ரெட் கலர் இருக்கும். അത് കഴിച്ചു കഴിഞ്ഞു. ഇനി നമ്മൾ ഈ സ്ഥലത്തിനെ കുറിച്ചൊന്ന് വിശദമായിട്ട് കാണാൻ പോവാണ് കേട്ടോ. അതായത് ഇത് ഭവാനിസാഗർ ലേക്കിൻ്റെ ഒരു കാച്ച്മെൻറ്റ് ഏരിയയുടെ ഭാഗമായിട്ടാണ്. ഇവിടെ ഒന്നും വെള്ളം കിട്ടുന്ന സ്ഥലം ആയിരുന്നില്ല. ഇപ്പോൾ നല്ല നീലഗിരി ഹിൽസിലൊക്കെ നല്ല ശക്തമായിട്ടുള്ള മഴ പെയ്തതിൻ്റെ ഭാഗമായിട്ട് വെള്ളം വന്ന് കെട്ടിയതാണ് ഇപ്പോൾ ഇവിടെയൊക്കെ. അപ്പോൾ ഇവിടെ ഒരുപാട് വില്ലേജുകളുണ്ട്. ഇതിൻ്റെ അതോടൊക്കെ വില്ലേജുകളുണ്ട്. പക്ഷേ ഒരു സ്ഥലത്തേക്കും പോകാൻ പറ്റില്ല. അതായത് പോവുകയാണെങ്കിൽ ആ ഗ്രാമത്തെ ആൾക്കാർക്ക് മാത്രം ഈ കൊട്ടവഞ്ചി സർവീസ് ഉണ്ട്. പുറത്തുനിന്ന് ആർക്കും പോകാൻ പറ്റില്ല. വെള്ളം ഇറങ്ങിയാൽ മാത്രമേ പോകാൻ പറ്റുള്ളൂ. അത് മാത്രമല്ല ഈ വെള്ളം കെട്ടിക്കിടക്കണ മിക്ക സ്ഥലങ്ങളും കൃഷി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന സ്ഥലങ്ങളാണ്. ഇപ്പോൾ അതിൻ്റെ മുകളിലൂടെ വെള്ളം കയറിയിരിക്കുകയാണ്. ഇവിടെയൊക്കെ രണ്ടാൾക്ക് താഴ്ചയുണ്ട് ഈ ഭാഗത്തേക്കൊക്കെ വെള്ളം. അപ്പോൾ അതാണ് ഇപ്പോൾ ഇവിടുത്തെ. പിന്നെ ഇവിടെ പ്രധാനപ്പെട്ട ഒരു കാര്യങ്ങളുള്ളത്, ഇവിടെ 1998 മുമ്പ് ഒരു വലിയൊരു കമ്പനി ഉണ്ടായിരുന്നു. ആ കമ്പനീൻ്റെ വിശേഷങ്ങളാണ് നമ്മളിനി കാണാൻ പോകുന്നത്. ആ കമ്പനി സ്ഥിതി ചെയ്യുന്ന സ്ഥലങ്ങളും അതിൻ്റെ വിശേഷങ്ങളൊക്കെ നമുക്ക് കാണാം.